இல்ல. அதே போன்று தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம். இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள். இப்போ சில தம்பிகள் நீங்க கேக்குறீங்கல்ல, 10% கேக்குறீங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10% இல்ல, 15% அது. அதனால நீங்க யாரோ 10 கேட்டுட்டு இருக்காதீங்க. 10.5 தப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற 10.5 பேசிட்டு இருக்கிறான். 15% இருக்கிறது, 18% மக்கள் இருக்கிறாங்க. 15% அடிப்படையில் கொடுக்கணும். இதுதான் சமூக நீதி. இதுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? தமிழ்நாட்டிலே வன்னியர் சமுதாயத்திற்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தடையும் கிடையாது. யார் சொன்னா? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பியா? உச்ச நீதிமன்றம். இதற்கு மேலே ஒரு நீதிமன்றம் கிடையாது. அப்படி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 1240 நாள் ஆகிறது. இவ்வளவு நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்கலையே, கொஞ்சம் கூட உரைக்கலையே. இவ்வளோ நாளாச்சு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து. அந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல வன்னியர்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லலையே. தரவுகளை சேகரித்து கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்க, கணக்கெடுப்பில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. டேட்டா வச்சுட்டு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஆனா மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்கள். இந்த பட்டியலின சமுதாயம், வன்னியர் சமுதாயம், இது போன்ற அடிமட்ட இருக்கின்ற சமுதாயங்களுடைய ஓட்டு மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வேணும். ஆனால் இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது என்று தெளிவாக இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் நான் சொல்றேன், பட்டியலின சமுதாயமும் சரி, வன்னியர் சமுதாயமும் சரி, இது போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிலை சமுதாயங்களும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். வருகின்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். ஏன்னா இந்த திமுகவில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. வேஸ்ட்யா, இந்த திமுகவே வேஸ்ட். மீண்டும் ஒரு வாய்ப்பை இவர்களுக்கு கொடுக்காதீர்கள். அனைத்து தரப்பு மக்களும் நான் சொல்கின்றேன், இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா, வரப்போறது கிடையாது. அப்படி தப்பி தவறியதால் மீண்டும் வந்தா உங்கள் பிள்ளைகள்